நான் நட்டேன், ஆனால் பிரைஸ் தி லார்ட், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளையச் செய்தார். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை, விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை என புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் இறைவார்த்தையில் இவ்வாறு கூறுகிறார். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அது வாய்க்கப்பட வேண்டும் என்றால் அது தேவனின் அனுகூலம், தயவு இருந்தால்தான், அதாவது தேவன் மனம் வைத்தால்தான் அது நடக்கும். இதை நாம் அனைவரும் நம் வாழ்வில் எத்தனையோ முறை கண்டிருக்கின்றோம். நிறைய நாள் பிளான் பண்ணி பல பேரை கலந்து ஆலோசித்து ஒரு காரியத்தை செஞ்சுருப்போம். ஆனால் அது ஒரு அட்டர் ஃப்ளாப்பாக பயங்கர தோல்வியில் முடிஞ்சிருக்கும். ஆனால் தேவனின் பிள்ளைகளாக மாறி எந்த காரியத்தை தேவன் பார்த்து கொள்வார் என சொல்லி அதிகமான திட்டம் தீட்டாமல், ஆனால் அதிக நேரம் ஜெபம் பண்ணி ஆண்டவரின் ஆலோசனையை கேட்டு நடந்தோமோ அந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடிந்ததையும் நாம் பார்த்திருக்கிறோம். புனித பவுல் சொல்கிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார் என்று. அப்படி என்றால் நாம் முயற்சிகள் கட்டாயம் செய்ய வேண்டும். ஆனால் அதை நிறைவாக ஆசீர்வதித்து வெற்றியை தருவது நம் ஆண்டவர் மட்டுமே. பரீட்சைக்கு படிக்காமல் தேர்வு சமயத்தில் மட்டும் ஆண்டவரிடம் என்னை பாஸாக்கி விடுங்க, என்னை பாஸாக்கிடுங்க என்று சொன்னால் அது எந்த வகையில் நியாயம்? ஆம், புனித பவுல் சொல்வது போல நாம் நட வேண்டும். அதுவும் ஆண்டவரின் ஆலோசனையின்படி. எந்த இடத்தில் இடம் வாங்க வேண்டும், எந்த மாப்பிள்ளையை என் பெண்ணுக்கு செலக்ட் பண்ண வேண்டும், எந்த கல்லூரியில் சேரணும், எந்த கோர்ஸ் படிக்கணும், ஒவ்வொன்றிற்கும் ஆண்டவரிடம் ஆலோசனையை கேட்டு அவர் கொடுக்கும் ஆலோசனையின்படி நடந்தால், விவிலியத்தின் மூலமாகவோ அல்லது மனதில் ஏற்படும் உறுதியின் மூலமாகவோ ஆண்டவர் கொடுக்கும் ஆலோசனையை கேட்டு நடந்தால் வெற்றி வராமலா போய்விடும். ஏனென்றால் இது ஆண்டவரின் திட்டமாச்சே. திட்டம் தீட்டுவதில் அவர்தான் வல்லவராச்சே. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். திருப்பாடல் சங்கீதம் 33:9. ஆனால் நாம் ஒரு காரியத்தை முடிவு பண்ணி விட்டுட்டு, ஆண்டவரே இதுதான் என் பிரச்சனைக்கு வழிப்பா, நீர் இந்த வழியை மட்டும் திறந்து கொடுத்துருங்க, இந்த மனுஷனை மட்டும் எனக்கு எஸ் சொல்ல சொல்லுங்கப்பா என்று அவருக்கு நாம் ஆலோசனை கொடுக்கிறோம். அதனால்தான் நாம் தோல்வியை சந்திக்கின்றோம். ஏனென்றால் நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே தான் எல்லாம் ஆகும் என்று 1 கொரிந்தியர் 3:7 வாசிக்கின்றோம். இதையே தான் தாவீது அரசரும், நான் ஆண்டவருக்கு பெரும் புகழும் மாட்சியும் பெற்ற ஒரு ஆலயம் கட்டணும். என் மகன் சாலமோனுக்கு அனுபவம் கிடையாது, அவன் ஒரு அனுபவமற்ற இளைஞன், நானே தேவையான பொன், வெள்ளி, கேதுரு மரங்களை சேர்த்து வைப்பேன் என ஏராளமான பொருட்களை தான் சாவதற்கு முன் சேர்த்து வைத்தார் என நாம் 1 குறிப்பேடு 22 வாசிக்கின்றோம். ஆம், நல்ல காரியம்தான். ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆலயம் கட்ட வேண்டும் என்று தான் நினைத்தார் அவர். ஆனால் ஆண்டவர், உன் குருதி சிந்தின கையால் எனக்கு நீ ஆலயம் கட்ட வேண்டாம், உன் மகன் எனக்கு ஆலயம் கட்டுவான் என அந்த நல்ல எண்ணத்தை வாய்க்க செய்யவில்லை. இதிலிருந்து நாம் கண்டு கொள்வது என்னவென்றால், ஒரு காரியம் வாய்க்கப்பட பணம் மட்டும் இருந்தால் போதாது, அறிவு, செயல்திறன், அனுபவம் மட்டும் இருந்தால் போதாது. தேவனின் அனுகூலம், தயை இல்லாவிட்டால் எதுவுமே வாய்க்காது. ஆம் அன்பானவர்களே, நாம் நமது ஃபோக்கஸை மனிதன் மேலோ மனித திட்டங்களின் மேலேயோ வைக்கக்கூடாது என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் மேல் வைக்க வேண்டும். அவர் மட்டும் மனது வைத்துவிட்டால் நாம் கஷ்டப்பட்டு கதவை திறக்க வேண்டாம். அவர் செங்கடலை திறந்து வழிகாட்டியது போல நமக்கும் கதவுகளை திறப்பார். எப்படியென்றே தெரியாமல் நமக்கு கதவு திறக்கும், வழி பிறக்கும். திருத்தூதர் பணிகள், அப்போஸ்தலர் நடபடிகள் 33வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை. ஏன் சில சமயம் கதவையே திறக்காமல் அவர் வெளியில் அழைத்து கொண்டு வருவது போல நம்மையும் நம் பிரச்சனைகளிலிருந்து வெளியில் அழைத்து கொண்டு வருவார். அப்பேற்பட்ட ஆண்டவரை நம் தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் எப்பேற்பட்ட பாக்கியவான்கள்! ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக தேவனே, உம் சித்தம் திருவுளம் விண்ணகத்தில் செய்யப்படுவது போல என் வாழ்விலும் செய்யப்படுவதாக. என் முடிவு என்று எதையும் நானாக செய்யாமல் அனைத்தையும் உம் ஆலோசனையின்படி, உம் சித்தத்தின்படி செய்ய எனக்கு அனுகூலம் புரியும். ஆமேன்.